Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா சில மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நியூவா இருக்கு ப்ரோ, இதே மாதிரி போடுங்க அப்படின்ட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் ஒரு 5000 லைக் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நானுமே வந்து தெரிஞ்சுப்பேன். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ட்ரிக்கே பாத்தீங்க அப்படின்னா ஜியோ யூசர் பேஸ் பண்ண ட்ரிக் தான். நிறைய டைம் பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டு விதமா நான் வந்து சொல்றேன், எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா உங்களை யாராவது ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்றது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, சப்போஸ் உங்களோட மொபைல் வந்து திடீர்னு வந்து மிஸ் ஆயிருது, புதுசா ஒரு ஜியோ சிம் வாங்கிருக்கீங்க, இல்ல உங்களோட போன் வந்து திடீர்னு உடஞ்சிருச்சு, டிஸ்பிளே எதுவுமே தெரியல, ஜியோ சிம் மட்டும்தான் இப்ப கழட்ட வேண்டியதா இருக்கு, என்னோட கால் ஹிஸ்டரியை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஜியோ சிம் மட்டும் இருந்தாலே போதும், நீங்க கால் ஹிஸ்டரியை வந்து பார்க்க முடியும். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோவோட மை ஜியோ அப்படின்ற அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜென்ரலா நிறைய பேரோட இருக்கும், எவ்வளவு டேட்டா இருக்குன்னு பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மை யூசேஜ் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ள போனீங்க அப்படின்னாலே ஸோ இதுல கால்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே யாருக்கெல்லாம் எவ்வளவு நேரம் கால் பேசிருக்கீங்க அப்படின்றது கிளியரா இதுலயே வந்து தெரிஞ்சிடும். இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சப்போஸ் யாராவது கால் பேசிட்டு நீ அவங்களுக்கு கால் பேசுங்களா நீங்க கேட்குறீங்க அப்படின்னும் போது இல்ல அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ உள்ள எல்லாருக்குமே தெரியும் கால் ஹிஸ்டரியில போயிட்டு லாங் பிரஸ் பண்ணி டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கால் ஹிஸ்டரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க அங்க டெலீட் பண்ணாலும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் எவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படின்றது கிளியராகவே தெரிஞ்சிடும். இது எவ்வளவு நாளைக்கு தெரியும், இதை டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போய் பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இன்னையில இருந்து 180 நாளைக்கு நீங்க யாருக்கெல்லாம் வந்து கால் பேசிருக்கீங்களோ அந்த ஹிஸ்டரியை வந்து உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கான டேட்டா சூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே பாத்தீங்க அப்படின்னா இமெயில் ஸ்டேட்மெண்ட், டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட், வியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். நீங்க டவுன்லோட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல வியூ மட்டும் தான் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலுமே வியூ பண்ணிக்கலாம். நீங்க கால் ஹிஸ்டரியை டெலீட் பண்ணாலும் இதுல வியூ பண்ணி பார்க்க முடியும். ரியலாவே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா கூகுள் கீப் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது கூகுளோட அப்ளிகேஷன் தான், ஆட்ஸ் எதுவுமே வராது. நோட்ஸ் ஏதாவது நீங்க டக்குன்னு டைப் பண்ணி வைக்கணும், எழுதி வைக்கணும், இல்ல சின்ன போட்டோ வந்து கேலரியில் சேவ் பண்ணாம இங்கே வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னாலுமே அது எல்லாத்தையுமே நீங்க பண்ணிக்க முடியும். இது மூலியமா தான் சின்ன ஒரு ட்ரிக் பார்க்க போறோம். சப்போஸ் இந்த ஆப் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆப்க்கான லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. நார்மலாக ஏதாவது ஒரு புக்கோட பேஜோ இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோலேருந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணியே பண்ண முடியும். ஆல்ரெடி லாஸ்ட்டாக போட்ட வீடியோலேயே வந்து அதை வந்து கிளியராக சொல்லியிருந்தேன். பட் அது கொஞ்சம் லாங்கான ப்ராசஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணும், ஸ்கேன் பண்ணும், காப்பி பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி ரொம்பவே சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் கீப் மூலியமாக பண்ண முடியும். கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு டேக் ஃபோட்டோ இல்லை ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா சூஸ் இமேஜ் அப்படின்றத வந்து கொடுத்துக்குங்க. சூஸ் இமேஜ் கொடுத்துட்டு எந்த இமேஜை வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணுமோ அந்த இமேஜை மட்டும் கிளிக் பண்ணுங்க. இப்போ இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். இப்போ அகைன் அந்த இமேஜ் ஒரு தாட்டி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேல டாப்ல பாத்தீங்க அப்படின்னா 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா கிராப் இமேஜ் டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஒன்ஸ் மட்டும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நார்மல் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இதுக்கப்புறம் நீங்க காப்பி பண்ணி நீங்க டாக்குமெண்ட்லயும் போட்டுக்கலாம், இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றது இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜுமே இருக்கும், கீழே டெக்ஸ்ட்டுமே இருக்கும். இதுக்கப்புறம் எப்போ ரெஃபர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த இமேஜையும் பார்த்துக்க முடியும், டெக்ஸ்ட்டையும் பார்த்துக்க முடியும். சிம்பிளான மெத்தடாக இருந்தது, அதனால தான் இதை ஷேர் பண்ணேன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளே ஸ்டோர்ல இருந்து தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பிளே ஸ்டோரில் நம்ம நிறைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருப்போம். அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிமெயிலில் சில மெயில்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான நியூ ஆஃபர்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான புது ஆப்ஸ் வந்துருக்கு, அந்த மாதிரிலாம் வந்து அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியும். பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா ஜெனரல் அப்படின்னு இருக்கும். அதுல அக்கவுண்ட் அண்ட் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ள போனீங்க அப்படின்னாலே மேல டாப்லயே பாத்தீங்க அப்படின்னா இமெயில்ஸ் ஃப்ரம் கூகுள் பிளே அப்படின்னு இருக்கும். அதை மட்டும் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஆட்ஸ் வராது. அண்ட் அது கீழே பாத்தீங்க அப்படின்னா கிளியர் சர்ச் ஹிஸ்டரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா நார்மலா நீங்க பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 4 தான் வந்து ஷோ ஆகிற மாதிரி வந்து காட்டுவாங்க. பட் நீங்க ஏற்கனவே சர்ச் பண்ண நேம் எகைன் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சர்ச் பண்ண ஹிஸ்டரி லோகோ மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. டோட்டலா இந்த ஹிஸ்டரி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நீங்க என்னெல்லாம் சர்ச் பண்ணீங்கன்னு தெரியக்கூடாது அப்படின்னா கிளியர் டிவைஸ் சர்ச் ஹிஸ்டரி மட்டும் ஒரு தாட்டி கிளிக் பண்ணிட்டு கிளியர் ஹிஸ்டரி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். நீங்க என்னெல்லாம் சர்ச் பண்ணியிருந்தாலும் சரி இதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்காது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற 2 ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கான்செப்ட் பேஸ் பண்ணது தான். போன வாரம் போஸ்ட் பண்ண வீடியோலேயே வந்து இந்த ட்ரிக்கை ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஃபுட்டேஜில் வந்து மிஸ்டேக் இருந்தனால நிறைய பேருக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால அந்த ஃபுட்டேஜில் வந்து அந்த ஏரியாவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ட்ரிக்கை இப்போ ஆட் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி இன்னொரு ட்ரிக்குமே உங்களுக்கு வரும். ஸோ ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பார்க்க போகிறது உங்களோட ஃப்ரெண்டு, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், இவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே சேவ் பண்ணியிருப்பீங்க. பட் அவங்களோட அட்ரஸ் வந்து மோஸ்ட்லி யாருமே சேவ் பண்ணி வைக்க மாட்டோம். எப்போனாவது போகிறோம் அப்படின்னும் போது அட்ரஸ் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண சொல்லி இந்த மாதிரி தான் நம்ம போவோம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் எப்பயும் நீங்கள் கான்டாக்ட் சேவ் பண்ணுற மாதிரி அட்ரஸையுமே வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும். இது எதுக்காக அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நார்மலாக பேசிக்காக ஒருத்தவங்களோட லொக்கேஷன் சேவ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ அவங்க வீட்டில் இருக்கீங்க இல்லை அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க அப்படின்னும் போது அந்த லொக்கேஷன் கூகுள் மேப்பில் ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இவங்களோட பேரை போட்டு சேவ் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 100 பேர் 200 பேரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது எல்லாத்தையுமே வந்து இந்த கூகுள் மேப்பில் சேவ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சூப்பரான ஆல்டர்னேட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கான்டாக்ட்ஸில் அவங்களோட நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நார்மலாக நீங்கள் அட்ரஸை டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் வந்து கூகுளோட லிங்க் ஆகி இருக்காது, கூகுள் மேப்பில் ஓப்பன் ஆகாது. அதுக்கு ஆல்டர்னேட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அவங்க வீட்டில் தான் இருக்கீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் கூகுள் மேப்பில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே கீழே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்கும். அதை ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான 8 டிஜிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் இருக்கும். இந்த நம்பரை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிரும். ஜஸ்ட் கான்டாக்ட்ல போயிட்டு அட்ரஸ்ல போயிட்டு பேஸ்ட் மட்டும் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஷாப்பே கூட இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி போனால் அட்ரஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா இப்போ கான்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மேப்புக்கான லோகோ கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் ஓப்பன் ஆயிரும். இந்த ஒரு 8 டிஜிட் போட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு ஈஸியாக வந்து கான்டாக்ட்ஸை சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதான் ஆட் பண்ணேன். உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரிக்ல அந்த மேப்ல இருந்து எப்படி 8 டிஜிட் அந்த பிளஸ் கோடை வந்து காப்பி பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணியே தான் இந்த ட்ரிக்குமே நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில் காப்பி பண்ண மாதிரி இதுலையுமே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தாட்டியுமே வந்து ரிமைண்டர் அப்படின்றது ஒன்று வந்து டைம் பேஸ் பண்ணி தான் செட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ 7 மணிக்கு வந்து நான் இந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வந்து ரிமைண்டர் செட் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு புக்கு வாங்கணும் இல்லை ஒரு லொக்கேஷன் போகிறீங்க, அந்த லொக்கேஷனில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் இல்லை பெட்ரோல் போடணும், இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்குமே நம்ம டைம் பேஸ் பண்ணி ரிமைண்டர் செட் பண்ண முடியாது. பட் லொக்கேஷன் பேஸ் பண்ணி நம்மளால ரிமைண்டர் செட் பண்ண முடியும். அந்த லொக்கேஷன் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அலர்ட் வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா வாங்கிட முடியும். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் செட் ரிமைண்டர் அப்படின்றத மட்டும் சொன்னீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். கீழே 2 ஆப்ஷன் இருக்கும், ஆட் எ டைம் அப்படின்னு இருக்கும். பட் இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஆட் எ பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நார்மலாக ஹோமு ஒர்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் லொக்கேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த மேப்லேருந்து காப்பி பண்ண அந்த டோட்டல் ப்ளஸ் கோடை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும். கீழே அந்த கோடுக்கான அட்ரஸ் வந்து காட்டும். அதை ஒன்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆயிரும். என்ன ரிமைண்டர் உங்களுக்கு செட் பண்ணுமோ, ஏதாவது பொருள் வாங்கணும் இந்த மாதிரி வந்து அந்த ரிமைண்டரை டைப் பண்ணிக்கோங்க, இல்லை வாய்ஸ் மூலியமாக சொல்லிடுங்க. சேவ்னு மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரிமைண்டர் வந்து செட் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் பைக்கில் போகிறீங்க, ஒரு புக் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஏரியாவை நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ரிமைண்டர் சொல்லிடும். ஸோ புக்ஸ் வாங்கணும் இல்லை ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மறக்காமல் வாங்கிட முடியும். இன்னைக்கு பார்த்தா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து ரீல்ஸாக வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லைக் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.